வெல்கம் டு உஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது கோணம் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கோணத்தில் எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 30, 60, 90, 45ன்னு கொடுத்துருக்குறாங்க ஆன்சர். சரி, இப்போ நம்ம பார்க்கலாமா இது எப்படி வந்ததுன்னு. இப்போ இந்த 4 எக்ஸும் சரி, இந்த 2 எக்ஸும் சரி, 2 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கோணங்களும் எங்கே இருக்குது நல்லா பாருங்கள். இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் 4x, இதுலேருந்து இது வரைக்கும் 2x. இப்போ இதை பார்க்கும்போதே இது என்ன ஒரு படம் ஞாபகம் வருது? ஒரு பகைமணி ஞாபகம் வருதா? பகைமணிங்கிறது என்ன? இது ஒரு நேர்கோட்டின் மேலே இருக்கக்கூடியது. இங்கே 0 டிகிரின்னு தொடங்கினீங்கன்னா இங்கே எங்கே வந்து முடியும்? 180 முடியும். இது 0 டிகிரின்னு தொடங்கினீங்கன்னா இது எத்தனை வந்து முடியும்? 180. ஒரு நேர்கோட்டில் அமைந்த கோணங்கள் கூட்டுனா எத்தனை வரணும்? 180 டிகிரி வரணும். நமக்கு கிடைச்சது ஒரு கோணம் 4x, இன்னொரு கோணம் 2x. இது ரெண்டும் ஒரே கோட்டுக்கு மேலே தானே இருக்குது. இந்த நேர் கோட்டுக்கு மேலே தான் இந்த கோணம் ஒன்று, இது ஒன்று. கரெக்டாக முடியுதா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை வரணும்? 180ன்னு வரணும். இது ரெண்டையும் கூட்டுங்க எத்தனை வரும்? 6xக்கு 180 இருந்ததுன்னா எக்ஸ் என்ன வரணும்? 180/6 வகுத்து போடுங்க. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? 30 டிகிரி. இதுதான் ஆன்சர். 30 டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே கோட்டுக்கு மேலே உள்ள அடுத்தடுத்த கோணங்கள் இதை கூட்டும்போது கட்டாயம் மதிப்பெண்ண 180 டிகிரி. இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சதுனாலே இந்த சம போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கோடை கொடுத்து இங்கே ஒரு கோணம் இங்கே ஒரு கோணம்னு கொடுத்தாங்கன்னாலே நம்ம இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்க பழகணும். ஓகேவா? 180 டிகிரி அந்த 2 கோணத்தையும் கூட்டுறோம். அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.